இருக்கல ஜெயித்த மேடம். மேடம்க்கு என்ன வைஷ்ணவ் கிளாஸ் இருக்கு இந்த டைமுக்கு, அதனால அடியே ஹோஸ்ட் பண்ண சொல்லி ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கா. ரைட், நம்ம ஆரம்பிச்சிடலாமா? வந்தாச்சு எல்லாரும்? வந்தாச்சு சுவாமி, ஆரம்பிச்சிருக்கேன். भवद्भक्तजनात्यहं त्वस्पुत्रत्वमन्येषु विषाद्यतोर्णम् अन्धेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सनिधत्तां सदा हृदि। रङ्गवीररघुपुङ्गववेदमौलिगुलीडतेन्द्र करुणाकविदानबोधम् यशाचले स्थिरवोधिक शास्त्रवृन्दम् शेषाद्रिनामकगुरुं शरणं गतोऽस्मि। श्रीमते श्रीवास्य अस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत्। நமஸ்தே. சோ நம்ம விலட்சணத்துவாதிகரணத்துல பூர்வபக்ஷ பரியந்தம் பார்த்திருக்கோம் இல்லையா? சித்தாந்தம் என்னங்கிறத பார்க்கணும். டவுட்ஸ் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்ல போலாமா சித்தாந்தத்துக்குள்ள? ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை போலுக்கு. சித்தாந்தம் மூன்றாவது சூத்திரம் அதிகரணத்துல திருஷ்யத்தே து, அதாவது என்ன பூர்வபக்ஷம் வந்தது அப்படின்னாக்க, காரணத்துக்கும் காரியத்துக்கும் நடுவுல வேறுபாடு காணப்படுவதால் பிரம்மம் ஜகத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு சாங்கியனுடைய வாதம். ஏன்னா சாங்கியனுடைய பட்சத்துல காரணத்துக்கும் காரியத்துக்கும் நடுவுல வேறுபாடு இல்லை, மெஜாரிட்டியான வேறுபாடு. 75% ஒற்றுமை தான், வேற்றுமை இல்லை. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம சித்தாந்தத்துல, நாட் ஒன்லி நம்ம சித்தாந்தம், வேதாந்தத்துல அதுக்கு ஆப்போசிட்டா எல்லாமே காணப்படுறதால பிரம்மம் ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். இப்ப சித்தாந்தம் சாதிக்கிற விஷயத்தே து து அப்படிங்கிற பதம் பூர்வபக்ஷத்தை கண்டனம் பண்றது. திருஷ்யத்தே அப்படின்னா பார்க்கப்படுவதால் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா சூத்திரக்காரர் பாதராயனர் சிம்பிளா இதுக்கு சமாதானம் சொல்லிட்டார். காரணத்துக்கும் காரியத்துக்கும் நடுவுல வேறுபாட்டோட லோகத்திலேயே நிறைய வஸ்துக்கள் காணப்படுவதால், எல்லா வஸ்துக்களுக்கு நடுவுலையும் காரண காரியத்துக்கு நடுவுல ஒற்றுமை அப்படியே பயங்கரமா ஒத்து போற மாதிரிலாம் இல்லவே இல்லை. லோகத்திலேயே அந்த மாதிரி காணப்படுவதால் ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் நடுவுல நிச்சயமா ஒற்றுமை எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இருந்தாகணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால ஜெகத்தை குறிச்சு பிரம்மன் தான் காரணம். இந்த ஜெகத்து பிரம்மத்துக்கு சரீரம்தான். ஜெகத்தை சரீரமாக கொண்டு அதுக்குள்ள ஷரீரியா அவன் இருந்து கொண்டு எல்லா விதமான வியாபாரங்களையும் செய்யறான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்றார் அப்படின்னாக்க லௌகிக்க எக்ஸாம்பிள்ஸை காண்பித்து சொல்றாரு. லோகத்திலே அவன் லௌகிக்க எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளவு காண்பித்தான், அதே இவர் கோடிட்டு காண்பிக்கிறார். லோகத்துல தேனீன்னு ஒரு பூச்சி இருக்கு. அது எதுல இருந்து வந்தது? தேன்ல இருந்து வந்தது. தேனு திரவமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, தேனி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. தேன்ல இருந்து தேனி வந்தது. இந்த காரணத்துக்கும் காரியத்துக்கு நடுவுல என்ன பெரிய ஒற்றுமை இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்ல முடியும்? அது தேனிங்கிறது எப்பத்தாலும் தேன் அதுல இருந்து சொட்டிட்டே இருக்கா? இல்ல, தேன் இருக்கிற இடத்துக்கு போய் சாப்பிடுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய புஷ்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேனில இருந்து வந்ததுதான் தேனி. அப்ப அங்க என்ன இருக்கு? சாணத்துல இருந்து தேல் வந்ததுன்னு இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பாஷ்யத்துல சம்ஸ்கிருதத்திலே கொடுத்திருப்பா. இதுல இருந்து விருச்சிகோத்பத்தி, அதுல இருந்து மதுக்கரோத்பத்தி இதெல்லாம் இருக்குது. தேனி மதுக்கரம் தான் பேர். மதுல இருந்து வந்தது மதுக்கரன் இருக்கு பேர். இப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் என்ன
நீ சொல்லக்கூடிய ஒற்றுமை எந்த ஆஸ்பெக்ட்ல இருக்குன்னு கேட்கிற. இல்ல, அவன் எதிர்பார்க்கிற ஆஸ்பெக்ட்ல இல்ல. ஆனா அதுல இருந்தா இது வந்ததுங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப அது மாதிரிதான் பிரம்மங்கிறது. அது டோட்டலி வேறு விதமான குணங்களை தன்னிடத்தை கொண்டது. இந்த ஜெகத்துங்கிறது டோட்டலி அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படிதான் ஸ்ருதிகள் சொல்லியிருக்கு. ஸ்ருதிகள் சொல்லி இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி சில பல லௌகிக எக்ஸாம்பிள்ஸ் நிறைய அதுக்கு ஆப்போசிஷன் காரண காரியத்துக்கு நடுவுல அந்த அளவுக்கு சாமியத்தை தெரிவிக்காத வண்ணமா இருக்கிற வண்ணமாக நிறைய லௌகிக திருஷ்டாந்தங்களும் காணப்படுவதால் நீ சொன்ன வாதம் நிற்காதுன்னு சொன்னார். உடனே அங்கேயும் ஒரு கேள்வி கேட்டான். தேனி அச்சித்து, அதுல இருந்து இது தேன் அச்சித்து, அதிலிருந்து தேனியோடைய சரீரம் தான் வந்தது. ஃபர்ஸ்ட் சரீரம் அப்புறம் ஆத்மா சரீரம் தான் வந்தது. தேலையும் அதே மாதிரிதான், தேனுடைய சரீரம் சாணத்துல இருந்து வந்ததுதான். அச்சித்திலிருந்து அச்சித்து எனக்கு ஒத்து போறது அப்படின்னா, நீ அப்படி சொல்லிட்டீங்கன்னாக்க அப்ப எல்லாமே உனக்கு அந்த மாதிரி ஆயிடும். பிரகிருதி அச்சித்து, அப்ப அச்சித்தா இருக்கிற பிரகிருத்தில இருந்தா எல்லாம் வந்ததுன்னா அப்ப எல்லாத்துக்கும் பிரகிருதி தான் காரணம்னு ஆயிடும். ஒரு வஸ்து அச்சித்தா இருக்கிறதுல இருந்துதான் அச்சித்து வரும்ன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ தெரிவிச்சுட்டீங்கன்னா, அந்த ஒரு ஒற்றுமை இருந்தா எனக்கு போதும்னு தெரிவிச்சுட்டீங்கன்னா, அப்ப அச்சித்தா இருக்கிற எதுல இருந்து வேணாலும் எது வேணாலும் வரலாம், நியமம் இல்லாம போயிடும். அந்த மாதிரி நியம இன்மையை நீயும் ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல. ஓகேவா? அதனால அந்த வாதம் செல்லாதுன்னு சொல்றோம். நியமம் ஒண்ணு இருக்கணும். அதாவது இதுல இருந்து இதுதான் வரும், இதுல இருந்து இதுதான் வரும், இது இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் இதுக்கு சாமர்த்தியம், இதுல இருந்து இதுதான் வரும், இது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் அது சாமர்த்தியம். இதுல இருந்து ஏதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேன்ல இருந்து தேனி தான் வரும், தேன்ல இருந்து தேல் வராது. சாணத்துல இருந்து தேன் தான் வரும், சாணத்துல இருந்து தேனி வராது. மிருப்பிண்டத்துல இருந்து கடம் தான் வரும், தந்துல இருந்து கடம் வராது. தந்துவில இருந்து பட்டம் தான் வரும், தந்துவில இருந்து கட்டம் வராது. இதுதான் இது எதை வச்சு இதை நிர்ணயம் பண்றோம்? அது அதுக்கு அந்தந்த குவாலிட்டி, இது இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் கேப்பபிள் அப்படின்னு நம்ம ஒரு கேப்பபிலிட்டியை நிர்ணயம் பண்றோம் இல்லையா? அதை நிர்ணயம் பண்ணலைன்னா ப்ராப்ளம் வரும். அதை நிர்ணயம் பண்றோம் நம்ம. எப்போ நீ அதை நிர்ணயம் பண்றியோ அப்ப சரீரம்னு ஒண்ணு சொல்லிட்டாக்க அச்சி அதெல்லாம் பிரச்சனை. ஜெகத்து பிரம்மத்துக்கு சரீரம் சொல்றதுதான் இப்ப அவனுக்கு ப்ராப்ளம். அப்ப சரீரம்னு ஒண்ணு சொன்னா சரீரம்ங்கிற பதம் இஸ் காமன், ஆனா சரீரம் எல்லாத்துலயும் காமன் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் அங்கதான் பாஷைக்காரர் அதான் தெரிவிக்கிறார். சரீரம்ங்கிற ஒரு பதம் வந்து காமன், ஆனா எல்லாத்துக்கும் இருக்கிற சரீரம் காமன் இல்லை. சோ பயங்கர வித்தியாசமா லோகத்துல இருக்கே அந்த மாதிரி காணப்படுறது. தேலுக்கு இருக்கிற சரீரம் தேனிக்கு இல்ல, தேனிக்கு இருக்கிற சரீரம் தேலுக்கு இல்ல, எறும்புக்கு இருக்கிற சரீரம் யானைக்கு இல்ல, யானைக்கு இருக்கிற சரீரம் எறும்புக்கு இல்ல. ஆனா எல்லா இடத்துலயும் சரீரப்பத விவகாரம் இருக்கு. அப்ப கேவல சரீரப்பத விவகாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது மாதிரி அச்சித்துல இருந்துதான் அச்சித்து வந்ததுன்னு கேவலம் அதோ ஒரு ஆஸ்பெக்ட மாத்திரம் வச்சுட்டு எல்லாம் அப்படிடான்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு இதை சொல்லவே முடியாது. மேலும் ஏதோ காரியமா எது இருக்கோ அது எப்பவுமே காரணத்திலிருந்து வேறுபாட்டை கொண்டதாத்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிருப்பிண்டம் காரணம், பிண்டமே கடமாயிருக்கு அப்படின்னா அது விவகாரத்துக்கு சொல்றோம் பிண்டம் தான் கடமாயிருக்குன்னு. ஆனா பிண்டம்ங்கிற அவஸ்தைங்கிறது வேற, அது கடம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அவஸ்தைங்கிறது வேற. பிண்டத்துல போய் ஒரு குடம் ஃபுல்லா ஜலம் கொண்டு வர முடியாது, ஆனா கடத்துல கொண்டு வர முடியாது. அங்கேயே வேறுபட்டு இருக்கு, உருவத்துல வேறுபட்டு இருக்கு, சுவாவத்துல வேறுபட்டு இருக்கு, அவைகளுக்கு உண்டான கிரியா அந்த கர்மா ஆக்டிவிட்டி அதுல வேறுபட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க காமிச்ச எக்ஸாம்பிள்ஸ்லயே நிறைய வேறுபாடு. தங்கம்ங்கிறது வேற, அதுல இருந்து உண்டான வளையல் வேற, அதுல இருந்து உண்டான மோதிரம் வேற, அதுல இருந்து அந்த வளையல்லையே வெரைட்டிஸ், செயின்லயே வெரைட்டிஸ், காதுக்கு போடுற அந்த அணிகலன் தோடுலேயே வெரைட்டிஸ், எல்லாத்துலயும் அது சரீரம்ங்கிறது தொடர்ந்து வருது. தங்கம்ங்கிறது அல்டிமேட் ரைட் இருக்கட்டும், ஆனா அவைகளுக்குள்ளேயே வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவோமா? விவகாரம் லோகத்துல அப்படி இருக்கா? கடத்திலேயே உருவத்தை வச்சுட்டு இருக்கு, சின்னது பெருசு, ஒரு டம்ளர் அளவுக்கு பண்றா, ஒரு பானைனா சின்ன பானை பெரிய பானை, எவ்வளவோ அதுலயே வெரைட்டிஸ் இருக்கு. அப்போ கேவலம் அச்சித்து அதுல இருந்து அச்சித்து வந்ததுங்கிறதுனால மாத்திரம் மொத்தமா அப்படி ஒத்துக்கணும்ன்ற நியமம் இல்ல.
இது அதுக்கு காரணம்னா அதுக்கு உண்டான மொத்த குவாலிட்டிஸும் காரியத்துக்கிட்ட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால நீ சொல்லக்கூடிய விஷயங்களை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னோட எக்ஸாம்பிள்ஸ்லயே இவ்வளவு வேறுபாட்டை எங்களால காண்பிக்க முடியும். எந்த தர்க்கத்தை வச்சு நீ சொன்னியோ அந்த தர்க்கத்தை வச்சுதான் இப்ப நானும் சொல்றேன் அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். அதுதான் அந்த சூத்திரம். ரொம்ப அழகான சூத்திரம். அது விசாரம் நிறைய இருக்கு. இப்ப இதை எடுத்துட்டு சிவபிரகாஷிகளை பார்த்தா வேற மாதிரியான விசாரம் போயிட்டே இருக்கு. இதே உத்தமர் சுவாமி அழகா சாதிச்சிருப்பாரு இதுல பாஷ்யார்த்த தர்ப்பணத்துல. அந்த விசாரம் இது ஒன்னும் உபநிஷத் பாஷ்யக்காரர் இது எழுதியிருக்காரு பாவ பிரகாஷிகா, அது இன்னும் நல்லா இருக்கும். இதுல விசாரங்கள் ஜாஸ்தி. இந்த சூத்திரத்துக்கு எக்கச்சக்க விசாரங்கள் வரும். அவ்வளவுதான் நம்ம போக வேண்டிய அவகாசம் இல்லை. பட் இதெல்லாம் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் யோசிச்சு சமாதானம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, நிறைய இதுல விசாரங்கள் இது அதுலயே அப்படி அதுலயே அப்படிங்கிற விசாரங்கள் அதே இது திருஷ்யத்தை சித்தாந்தம் சொன்னார். சோ இது சித்தாந்தத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், காரணத்துக்கும் காரியத்துக்கும் நடுவுல நிச்சயமா ஒற்றுமை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒற்றுமை இல்லைனாலும் இதுக்கு அது காரணம்தான், இது அதுக்கு காரியம்தான். அதனால வேறுபட்டு இருந்தாலும் ஜகத்துக்கு பிரம்மன் தான் காரணம். ஓகே, ஜகத்துல இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் இது இந்த கர்மாதி குவாலிட்டிஸ் எதுவும் பிரம்மத்துக்கு கிடையாதுதான். அது இருக்கிறதால அதுக்கு இது காரணம் இல்லைன்னு என்ன உனக்கு சொன்னியோ சொல்ல முடியாது. அதை சொல்றதுனால உபயோக மத்திய சரீர சரீர பாவம் சித்தமாகுது அப்படிங்கறதையும் இங்க சொல்றேன். இன்னும் எக்ஷன்மணி சூத்திரங்களே அதான் வருது. இது சித்தாந்த சூத்திரம். உடனே அவன் அடுத்து ஒரு பாதி ஆரம்ப மாத்திரம் பூர்வபக்ஷம் அப்புறம் சித்தாந்தம் 4வது சூத்திரம். அசதிதி சேத் என்ன பிரதிஷேத மாத்திரத்வாத். உடனே அவன் அதை பிடிச்சிட்டு கேட்கிறான், சரிப்பா அப்ப நீ ரெண்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்ட. அப்படி இப்போ காரணம் அது குவாலிட்டிஸை கொண்டு தனியா இருக்கு, காரியம் குவாலிட்டிஸை கொண்டு தனியா இருக்கு. இது அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப அதை மாத்திரம் பிடிச்சிருந்தா அப்ப ரெண்டும் ஒண்ணு இல்லை, ரெண்டு வெவ்வேறு தான். அப்ப ரெண்டு நீ வெவ்வேறுன்னு சொன்னீங்கன்னா, ரெண்டும் வெவ்வேறுன்னு சொன்னாக்க காரணம் வேற காரியம் வேறுன்னு சொல்லிட்டாக்க அசத்காரியவாதத்தை ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அசத்காரியவாதம் அப்படிங்கறத நையாயிக்கால் சொல்லுவாங்க. சாங்கியந்து சத்காரியவாதம். காரணமும் சத்து, காரியமும் சத்து. காரியம் ஆகிறதுக்கு முன்னாடி காரணத்துல காரியம் சூக்ஷ்மமா இருக்கு, காரியமானதுக்கு அப்புறம் ஸ்தூலம் ஆயிடுச்சுன்னு சாங்கியன்னு சொல்றோம். அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஒரு ஆஸ்பெக்ட்ல மாத்திரம். பின்னாடி ஆரம்ப அதிகரணத்துல காரண பாவா இது பின்னாடி சூத்திரமே வரும். அந்த சூத்திரத்துல அதெல்லாம் சொல்றாரு. ஸோ ஒரு சில அந்த சத்காரியவாதம்ங்கிற கான்செப்டை மாத்திரம் நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா அவன் சொல்றது அதுல நல்லா இருக்கும். சூக்ஷமா இருந்து அப்புறம் ஸ்தூலமா இருக்குன்னு சொல்லுவான். இப்ப இங்க கேட்கலாம், அப்ப ரெண்டும் ஒண்ணு இல்லையா, ரெண்டும் வெவ்வேறா, அப்ப ரெண்டுத்துக்கு நடுவில் சம்மந்தமே இல்லைன்னு தானே ஆகுது. நீங்க எப்படி சொல்றேன்? அப்ப நீங்க அசத்காரியவாதத்தை ஒத்துக்கிறேன். அசத்காரியவாதம்னா காரியம்னு ஒண்ணு இதுக்கு முன்னாடி பிரம்மத்துக்கிட்ட இல்ல, அப்புறமா பிரம்மா அதை செட்டி பண்ணிருக்கு புதுசா. அப்ப புதுசா அதை செட்டி பண்ணதுனால டோட்டலா பிரம்மத்திற்கு உண்டான குவாலிட்டிஸ்ல இருந்து வேறுபட்டு இருக்கு அது. அப்போ புதுசா பிரம்ம செட்டிச்சிருக்கு ஜகத்தை, அப்படிங்கிறதுனால இல்லாதது வெளில வந்திருக்கு, அது அசத்காரியவாதம். அப்போ இல்லாதது வெளில வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப அசத்காரியவாதத்தை சொல்றீங்களான்னு கேள்வி. அசதிதி சேத். உடனே சூத்திரக்காரர் சொல்றாரு, அப்படி இல்லை, பிரதிஷேத மாத்திரத்வா. அதாவது நாங்க எங்க வேற்றுமையை சொல்றோம், காரணமும் காரியமும் டோட்டலி வேறுபட்டதுன்னு நாங்க சொல்லலப்பா. காரணங்களுக்கு உண்டான குவாலிட்டிஸும் காரியத்துக்கு உண்டான குவாலிட்டிஸும் வேறுபட்டது. வெவ்வேறான குவாலிட்டிஸ் இரண்டையும் கொண்டதுனால ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீ எதை சொன்னியோ அதை மாத்திரம் தான் நான் பிரதிஷேதம் பண்றேன். அந்த ஆஸ்பெக்ட்ல மாத்திரம் தான் பிரதிஷேதம் பண்றேனே தவிர மொத்தமா நான் ரெண்டு வெவ்வேறுன்னு சொல்லவில்லை. ஏதோ நீ ஒரு ரீசனா காண்பித்து சொன்னியோ அந்த ஒரு காரணத்தினுடைய ஆஸ்பெக்ட்ல மாத்திரம் குவாலிட்டிஸ் விசிஷ்ய. காரணத்துக்கு உண்டான குவாலிட்டிஸ் வேற, காரியத்துக்கு உண்டான குவாலிட்டிஸ் வேற. ரெண்டு வெவ்வேறு குவாலிட்டிஸை கொண்டதால இதுக்கு அது காரணம் இல்லைன்னு நீ எதை சொன்னியோ அதை மாத்திரம்தான் பிரதிஷேத மாத்திரத்துவா. அந்த இடத்துல மட்டும்தான் பிரதிஷேதம் பண்றேனே தவிர நீ சொன்ன மாதிரி டோட்டலா ரெண்டுத்துக்கு சம்பந்தமே இல்லை வெவ்வேறுன்றதுலாம் நான் சொல்லல. அந்த ஆஸ்பெக்ட்ல பிரதிஷேதத்தை நான் பண்ணவில்லை அப்படின்னு சொல்ற. இது இங்க நிறைய விஷயங்கள் நான் இப்பயே சொல்லிட்டேன்னா பின்னாடி சூத்திரத்துல சொல்ல முடியாது, அங்க சொல்றேன். அது என்ன மாதிரி அவர் சொல்றார்
எப்படி சுருங்கி விரிஞ்சு இருக்கு, அது எப்படி, ஓகே, அது எப்படிங்கிறது பின்னாடி வருது, நான் சொல்றேன். இந்த இடத்துல சூத்திரத்துக்கு அர்த்தம் என்ன, அப்ப நீங்க ரெண்டும் வெவ்வேறுன்னு சொல்லிட்டே, அப்ப இல்லாதது அதுல இருந்து வருதுன்னு அசத்காரியவாதத்தை சொல்றீங்களா? அப்ப நீங்க அசத்காரியவாதிகளான்னு பூர்வபக்ஷம். அசதிக்கு சேத் உடனே சமாதானம் சொல்றாரு, இல்ல ரெண்டு வெவ்வேறுன்னு சொன்னது அவைகளுக்கு உண்டான குணங்களை முன்னிட்டு கொண்டு, ஜகத்துங்கிறது கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பூமி, கர்மஸ்பர்ஷம் கொஞ்சத்தையும் கொள்ளாதவன் பரமாத்மா, அவன் தான் காரணம், இது காரியம். இந்த மாதிரி வெவ்வேறு குவாலிட்டிஸை கொண்டதால் இதுக்கு அது காரணம் இல்லை, அதுக்கு இது காரியம் இல்லைன்னு நீ எதை சொன்னியோ அதை பிரதிஷேதம் பண்ற ஆஸ்பெக்ட்ல மாத்திரம் தான் நான் சொன்னேனே தவிர டோட்டலா ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நான் சொல்லலைன்னு சொல்றேன். அதனால அசத்காரியவாதத்தை ஏத்துக்கலைன்னு ஆயிடுது. ஓகேவா? அசதிக்கு சேத் பிரதிஷேத மாத்திரத்துவா. இப்போ அவன் ஒரு பெரிய பூர்வபக்ஷம் கேட்கலாம். அதான் இந்த சூத்திரம் ஃபுல்லா பூர்வபக்ஷ சூத்திரம். அடுத்தது அபீதௌ தத்வத் பிரசங்காத் அசமஞ்சசம். அபீதௌ தத்வத் பிரசங்காத் அசமஞ்சசம் பூர்வபக்ஷ சூத்திரம். இதுல அபீதௌ அப்படின்னா பிரளயத்துல அர்த்தம், பிரளயே அப்படின்னு அர்த்தம். அபீதௌனா பிரளயே அப்படின்னு அர்த்தம். உங்க ஸ்ருதிகள் உபனிஷத்துக்கள் என்ன சொல்லியிருக்கு? பிரளயத்துல அது சத்தாக மட்டும் இருந்தது. சதேவ சுவாமி இடம் அக்ர ஆசித், அந்த அக்ர சப்தத்துக்கு பிரளயம்னு அர்த்தம். உபனிஷத் பாஷைகார வியாக்கியானது அக்ரேனா ஷெட்டேகே பிராக்கு பிரளய காலைன்னு அர்த்தம். பிரளயத்துல சத்சப்த வாட்சியம் ஒண்ணு மட்டும் இருந்ததுன்னு சொன்னது அது சதேவ சுவாமி இடம் அக்ர ஆசித். ஆத்மாவா இடமேக்கமேவ அக்ர ஆசிதெல்லாம் அங்கேயே வரும். இது ஒண்ணுமே ஆத்மா அப்படிங்கிற விவகாரத்தை கொண்டதாக இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கு. எப்போ? பழைய காலத்துல. அதுக்கப்புறம் அதுகிட்டே இருந்து காரியம் உண்டாச்சுன்னு சொல்றீங்க. இப்ப அவன் என்ன கேட்கறான், சரி நீ மேல அசத்காரியவாதம் இல்ல அப்படின்னு சொன்ன இல்லையா, இப்ப இப்படி கேட்கறான், அது ஒண்ணு மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்றீங்க, ஆத்ம சப்த வாட்சியத்தை கொண்டதாக அது சசப்த வாட்சியமான அது ஒண்ணுதான் இருந்ததுன்னு சொல்றேன், காரணமும் காரியமும் வெவ்வேறு இல்ல ஒண்ணுதான்னு சொல்றீங்க. ஓகேவா? அப்ப காரணமும் காரியமும் வெவ்வேறு இல்ல ஒண்ணுதான்னு சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பூர்வபக்ஷத்தை. எவ்வளவு பிரில்லியண்டா பாஷைக்காரர் சாங்கியன் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு சமாதானம் சொல்லிருக்காரு அப்படின்னு. ரெண்டும் வெவ்வேறு, ரெண்டும் ஒண்ணுதான் வெவ்வேறு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ காரியத்தை சிருஷ்டி பண்றது, அப்ப காரியத்திலையும் பிரம்மம் இருக்கு. அப்ப காரியத்துல பிரம்மம் தான் காரியமா வருது அப்படின்னாக்கா, அப்ப பிரம்மத்துக்கு காரியகத தோஷங்கள் வராம எப்படி போகும்? கண்டிப்பா வரும். அதையும் சரீரமாக கொண்டு பிரம்மம் இருக்குன்னு சொல்றேன். அப்ப சரீரமாக கொண்டு இருக்குன்னு சொன்னாலே சரீரகத தோஷங்கள் அதுக்கு சரீரியா இருக்கக்கூடிய ஆத்மா பர்யந்தம் போகத்தான போகும். அது எப்படி ஒட்டாம போயிடும்? சிருஷ்டிய பண்ணிட்டோ திரும்ப லயத்தா அடையிறதுன்னு சொல்றேன். அப்ப லயத்தா அடையும் பொழுது பிரம்மமும் அவஸ்தைகளை அடையிறதுன்னு தானே அர்த்தம். வந்தது, சிருஷ்டிய பண்ணிட்டு இருந்தது, திரும்ப லயத்தை அடையிறது. பிரம்மன் தான் வந்திருக்கு, திரும்ப அதுகிட்டே அதுவே இழுத்துக்கிறதுனாக்க இது என்ன கொஞ்சம் பேத்தலா இருக்கு. ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லிட்டு, ரெண்டு ஒண்ணுன்னாக்க ஜகத்துல இருக்கக்கூடிய விகாராதிகள் எல்லாம் பிரம்மத்துக்கும் உண்டு. ஏன்னா அது ஜகத்தை சரீரமாக கொண்டு இருக்குன்னு நம்ம சித்தாந்தம். அப்ப பிரம்மத்துக்கும் விகாராதிகள் சம்பவிக்குமே. நீங்க பிரம்மம் எப்படி இருக்குன்னு ஸ்ருதிகள்ல சொல்லியிருக்கேன். பாஷ்யத்துல அழகா கொடுத்துருக்க சர்வஜ சர்வவித்து முண்டகோபனிஷத், அனைத்தையும் தெரிஞ்சவன் சர்வஜன். அபகத பாப்மா விஜரோ விமிருத்தியோ சாந்தோபனிஷத்துல இந்த வாக்கியத்துக்கு நம்ம சித்தாந்தத்துல பிரஜாபதி வாக்கியம்னு பேர். அபகத பாப்மா விஜராக விமிருத்தியோ விஷோகா விஜிகத்ஸா வாக்கியம். பிரம்மத்துக்கு எந்த விதமான பாபஸ்பர்ஷமும் கிடையாது. அபகத பாப்மா விஜராக கேழ்த்தன்மையில் விமிருத்திய மரணமற்றவன் குணங்கள். நதஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே நதத் சமஸ்தாபிரிகஷ்ட திருஷ்யத்தேன்னு ஸ்வேதா ஸ்வேதோப. அவருக்கு காரணம்னு ஒண்ணு கிடையாது. அவருக்கு ஈக்குவலாவும் ஒருத்தர் கிடையாது, அவருக்கு மேலேயும் ஒருத்தர் கிடையாது. அப்ப அவர் ஒருத்தரா தான் இருந்திருக்கார். அவர் ஒருத்தர் தான் நீங்க எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். அவருக்கு இப்பேற்பட்ட குவாலிட்டிஸ் எல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ரெண்டு வெவ்வேறு இல்ல ஒண்ணுதான்னு சொன்னா, அப்ப இது சரீரமா கொண்டு அது இங்க இருக்குன்னு வேற சொன்னாக்க அது எப்படி சரீரகத தோஷங்கள் அதுக்கு ஒட்டாம போகும்? அப்ப நிச்சயமா ஒட்டும். அப்போ உபனிஷத் வாக்கியங்கள்லாம் வேஸ்ட்.
அப்படி இப்படி சொன்னா ரெண்டும் ஒண்ணுதான்னு சொன்னா இது சரீரமாகி ஜடத்தை சரீரமா கொண்டு அது உள்ள சரீரியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப சரீரத்துக்கு உண்டான தோஷங்கள் ஆட்டோமேட்டிக்கா அதை போய் ஸ்பர்சிக்கதான ஸ்பர்சிக்கும். அது எப்படி நீங்க ஸ்பர்சிக்காதுன்னு சொல்லுவேன்? உங்களால அதை மறுக்க முடியாது. அப்படி உங்களால அதை மறுக்க முடியாதுங்கிற பட்சத்துல அதுக்கு சரீரகத தோஷங்கள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் வேஸ்டாக போய்விடும். அதெல்லாம் வேஸ்ட்ங்கிற மாதிரி ஆயிடுமே. இப்ப என்ன பண்ண போறேன்? இது ஒரு கேள்வி. இதற்கு உள்ளேயே நம்ம அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்ல, சேத்தன சேத்தன பொருள்களை சரீரமாக கொண்டு உள்ள பரமாத்மா இருக்க அது ஸ்ருதி ஸ்மிருதிகள் தெரிவிக்கிறது. ஓகேவா? சரீரகத தோஷங்கள் அந்த அந்த கர்மானுகதமா இருக்கக்கூடிய ஜீவர்களுக்குத்தான் போய் சேரும். இவர் எந்த கர்மாவுக்கும் ஆட்படாதவர், அதனால இவர் வரைக்கும் அது போகாது. விசிஷ்ய நம்ம சித்தாந்தத்துல ஒரு கொட்டேஷன் இருக்கு. ஷரீரகத தோஷாக ஆத்மனி ந பிரசஜேரன் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்கு. சரீரத்துக்கு வேதாந்த சங்கரத்துல இருக்கக்கூடிய வாக்கியம். ஷரீரகத தோஷங்கள் ஆத்மாவுக்கு ஒருபொழுதும் போகாது, ஒருபொழுதும் ஸ்பர்ஷிக்காது அப்படின்னு நம்ம சித்தாந்தத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. அதை இங்க கோரிட்டு காண்பித்தா அதனால பரமாத்மா அந்த மாதிரி இருக்கார், அதனால அவருக்கு ஸ்பர்ஷிக்காதுன்னு கேட்கிறோம். அதுக்கு அவன் சொல்றான், இது நியாயமே இல்லை, இப்படி நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னாக்க சரீரம்னா என்ன? இங்கேருந்து வாதம். பூர்வபக்ஷத்துல சரீர லட்சணம் ஒரு 2-3 சொல்றா. அப்புறம் சித்தாந்தத்துல கடைசியா நம்ம சரீர லட்சணம்னு சொல்றோம். இப்ப சரீரம்னா என்ன? நம்ம இப்ப அந்த மாதிரி கேட்டதுக்கு அவன் வரான், சரீரம்னா நீங்க என்ன சொல்றேன்? ஓகேவா? சரீரம்னா என்ன? ஆத்மா தன்னுடைய சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு ஒரு இடமா இருக்கிறது சரீரம். இப்ப ஜீவன் கர்ம பலன் அப்படிங்கிற சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கு சரீரத்தை கொண்டிருக்கான். ரைட்டா? பரமாத்மாவுக்கு எதுவுமே கிடையாது, எதுக்கு சரீரம்? முதல் கேள்வி. மேலும் பிராணனுக்கு 5 நிலைகள் உண்டு. அந்த 5 நிலைகளும் சரீரத்துலதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைகளை கொண்டவன் பரமாத்மான்னு எங்கேயும் ஸ்ருதி இல்லை. பஞ்சவிருத்தி பிராணாதீனம் சரீரம்னு பாஷ்யத்துல இருக்கும் லைனா. பிருத்திவி முதலிய பஞ்சபூதங்களினுடைய விசேஷ ஆக்கிருதி தான் சரீரம்னு ஒரு லட்சணம். இதெல்லாம் பூர்வபக்ஷத்துல. நம்ம சரீரம் பாஞ்ச பௌத்திக்கும் சரீரம், அதுல டவுட்டே வேண்டாம், அதுதான் கேட்கிறான் அவன். இந்த மாதிரிலாம் பரமாத்மாவுக்கு சரீரம் உண்டுன்னு எங்கேயும் சொல்லலையே. தென் ஹவு கம் நீங்க இதுதான் அது அவருக்கு சரீரம், அவர் சரீரியா இருக்காருன்னு சொல்றேன்? அவரோ கர்ம பலன் அற்றவன், கர்ம தொடர்பு அற்றவன், கை கால் இல்லாதவன், இந்திரியாதிகள்லாம் அவருக்கு இல்ல. ஓகே, பிராணன் இல்லாதவன், மனசு இல்லாதவன் வாக்கியங்கள் உங்களுக்கு இப்போ அங்க நிறைய இருக்காது. நான் அப்படியே தமிழ்ல சொல்றேன், அங்க இதுல இருக்கு பாருங்க, பாஷ்யத்திலேயே உங்களுக்கு இதுல போட்டி கொடுத்து அப்பத பாப்பா விக்கிரகாலாம் கர்ம பலனா இல்லாதவன், அனஷ்டன்யா கர்மாவை சாப்பிடாம ஒளிச்சும் இருக்கான், அபானி பாதா ஜவனோ கிரகீதா பஷ்யத் அச்சக்ஷு சஷ்ணனோ கருணா. அபானி பாதா கை இல்ல கால் இல்ல ஆனா வேகமா ஓடும் தன்மையை கொண்டவன், கண் இல்ல ஆனா பாக்குறான், பஷ்யத்தி அச்சக்ஷு சஹா ஸ்ருணோத்தி அகருணா, காது இல்ல ஆனா கேட்கிறான். அப்ப இந்திரியாதிகள்லாம் அற்றவன் அவன்னு நீங்க வேதம் சொல்றது ஸ்வேதாசத்திர உபனிஷத். அப்ராணோ க்ஷமனாகா அப்படின்னு முண்டகோபனிஷத். பிராணனற்றவன் மனசற்றவன். அப்ப எந்த இந்திரியங்கள் எல்லாம் இருப்பிடமாக கொண்டது சரீரம்னு லோகத்துல விவகாரமானது காணப்படுறதோ அது எதுவுமே அவனுக்கு இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லனா உபனிஷத் தெரிவிச்சிருக்கு, உபனிஷத் தானே நமக்கு பிரமாணம். அப்பேற்பட்ட நீங்க இப்ப இத சரீரமாக கொண்டு அவன் இருக்கான்னு சொல்றது, இது என்ன நியாயம்? இது எப்படி மேல ஒட்டி வரும்? 2 பேருக்கும் நடுவுல சரீர சம்பந்தமே ஒட்டி வராது. இது இந்த மாதிரி சரீர லட்சணம் சொன்னா அதுக்கு இப்படி சொல்றான். இன்னொன்னு என்ன கேட்கிறான், சரி இருக்கட்டும்பா, கேவல அச்சேதன வஸ்துக்கள் இருக்கு, கிருமி கீட்டாதிகள்லாம், இவைகளுக்கெல்லாம் இந்திரியாதிகள் கூட கிடையாது. ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காருன்னு சொல்றோம். இந்திரியாதிகளை உள்ளே கொண்ட பஞ்சவித்தி பிராணாதீனத்தை கொண்ட பஞ்ச பௌத்தங்களின் கூட்டத்தை கொண்டது சரீரம்ங்கிறது ஜீவனுக்கு, ஜீவ விஷயம், சேத்தன விஷயம்.
அச்சேதனத்துல புல்லு, கிருமி, கீட்டம், பசு, பக்ஷி, இது என்னென்னமோ சின்ன சின்னதா கீட்டாதிகள் ஆரம்பிச்சு பெருசா பிருகத்தா இருக்கிற வரைக்கும் இங்கெல்லாம் ஒன்னொன்னுலயும் ஒன்னொன்னு கிடையாது. சேத்தனத்திலேயே மிருகங்களுக்குள்ள வேற மாதிரியான அவஸ்தைகள். அப்போ அங்கே எல்லாமோ பிரச்சனை வருது. கிருமி கீட்டாதிகளுக்கு உண்டான சரீரத்துக்கு உண்டான இதுவே டெபினேஷனே வேற. அவைகளுக்குள்ளேயும் அவன் இருக்கான்னு சொல்றேன். இதுவே ஒத்துக்க முடியல அப்படின்னாக்கா அது இன்னும் மோசம். அதையும் அச்சித் வஸ்துக்களுக்கும் அச்சித் சேத்தன சரீரத்தை கொண்டவன் சொன்னோம் இல்லையா? சேத்தனா சேத்தனாத்மக சரீர விசிஷ்டஸ்ய பரஸ்ய பிரம்மணான்னு மேல இருக்கும் பாத்தீங்கன்னா அது விஷயத்துல. அப்படி சொன்ன போனா அப்ப சேத்தனத்துக்கு சங்கச்சட்டம் இல்லை, சேத்தனத்துக்கே ஆகாது, அச்சேத்தனத்துக்கு ஆகாது. இருந்தாலும் அவ ஒரு 2-3 இதை காண்பித்து சொல்றான். இன்னொன்னு, ஜீவனுக்கு எப்படி நம்ம சித்தாந்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சரீரம் நம்மளுடைய சரீரம்ங்கிறது அச்சித்தை குறிக்கிறது. அந்த சரீரத்தை கொண்டவன் ஜீவாத்மா, கர்மாவை அனுபவிக்கிட்டா உள்ள சரீரியா இருக்கான். அந்த ஜீவனுக்குள்ளதான் அனேன ஜீவன ஆத்மனானு பிரவிஷ்ய தத்ஸ்ருத்வா ததேவ அனுப்பிராவிஷத்துன்ற வாக்கியங்கள்னால அந்த ஜீவனுக்குள்ள புகுந்து பரமாத்மா. அப்ப ஜீவனுக்கு உள்ள புகுந்தனா ஜீவன சரீரமா கொண்டு சரீரியா உள்ள இருக்காருன்னு அர்த்தம். நமக்கு இருக்கிற சரீரத்தை கொண்டு உள்ள சரீரியா இருக்காருங்கிறது எக்ஸ்ட்ராடக்ஷன்ஸ்ல தான். இந்த சரீரத்துக்குள்ள சரீரியா இருக்கிறது ஜீவன், அவனை சரீரமா கொண்டு உள்ள சரீரியா இருக்காரு பரமாத்மாங்கிறது விவகாரம் நம்ம சித்தாந்தம். ஜீவனோ ஞானஸ்வரூபன். இந்த மாதிரி அவயவங்கள்லாம் அவனுக்கு அப்ப கிடையாது, ஆத்மாவுக்கு கிடையாது. இந்திரியங்கள் பஞ்சவர்த்தி பிராணங்கள்ல ஜீவ ஆத்மாவுக்கு கிடையாது, சரீரத்துல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது சரீரத்துக்கு உண்டான லட்சணங்களை எதையுமே கொள்ளாத ஜீவனுக்கு ஜீவனை சரீரமா கொண்டு உள்ள இருக்காருன்னு எப்படி சொல்லுவேன்? அது ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அப்ப வெறும் சுகதுக்க போகாயத்தனம் சரீரம்னு சரீரத்துக்கு லட்சணம் சொன்னாக்க, வீடு இருக்கு, வீட்டுல நம்ம சுகதுக்கங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். போகம்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். சுக துக்கங்களை அனுபவிப்பதற்கு இருப்பிடமா இருக்கிறது வீடு. வீட்டுலதான் இருக்கும், அங்கதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். யாராவது வீட்டை சரீரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. சுக துக்கத்துக்கெல்லாம் இருப்பிடமானது சரீரம்னு சொன்னா அப்ப வீட சரீரம்னு யாரும் சொல்றது இல்லையே. அதனால அது சரீர லட்சணம் இல்ல. ஓகே, இது மாதிரி நிறைய பூர்வபக்ஷத்துல கடைசியா நல்லா ஸ்ட்ராங்கா ஒண்ணு கேட்கறாங்க. என்ன கேட்கறான்னாக்க, 2-3 கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாம இருக்கு, ஒண்ணு நல்ல ஸ்ட்ராங்கா ஒண்ணு கேட்கறான். என்ன கேட்கறான்? இருக்கட்டும், இந்த ஜீவன் இவன் தனக்கு தேவையானதை செய்து கொள்வதற்கு, தனக்கு வேணுங்கிறத தானே செஞ்சுக்கிறதுக்கு, தான் நினைச்சத உடனே போய் எடுத்து வரத்துக்கு இத்தியாதிகள் என்னென்னலாம் இருக்கும், அவை அதுக்கெல்லாம் எது இருப்பிடமா இருக்கோ அது சரீரம்னு நான் சரீர லட்சணம் சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க, அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களே ஆகியில் அதுவும் சித்திக்காதுங்கிறான். ஏன்னா நமக்கு நல்ல ஜுரம் வியாதி, அப்போ நம்மளே நினைச்சாலும் நம்மளே கட்டளை இட்டாலும் நம்மளால எழுந்து போய் நினைச்சதை எடுத்துக்க முடியல, நினைச்சதை செஞ்சுக்க முடியல. எல்லாம் இருக்கு, இந்திரியம் இருக்கு, எல்லாம் இருக்கு, கை கால எல்லாமே இருக்கு. ஆனா ஜுரம் ரோகம், அதனால நம்ம பீடிக்கப்பட்டிருக்கும் போது நம்மளால எழுந்து போய் எதையும் செஞ்சுக்க முடியல எல்லாம் இருந்தாலும். 2வது அவன் என்ன கேட்கறான்? மரணம் ஆயாச்சு, மிருத்த சரீரம். சரீரம்னு விவகாரம் இருக்கு, மிருத்தன். ஆனா அந்த மிருத்த சரீரத்தால, ஆத்மா இல்லாத அந்த மிருத்த சரீரத்தால ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஓகே, இந்த 2 விதமான கொஸ்டின்ஸ். இன்னும் 2 அவன் கேட்கிறான். அது அவன் கேட்கிற கேள்வியே சரியில்லை அப்படிங்கிறது. இதுக்கு பின்னாடி சித்தாந்தம் சொல்லும் போது இந்த 2த்தையும் கோடிட்டு காண்பித்தான் பாஷ்யக்காரர் அவனை கண்டனம் பண்றதை தவிர அடுத்த 2 பாயிண்ட்ஸ் அவன் கேட்கறத கோடிட்டு காண்பித்து அவர் கண்டனமே பண்ணல. ஏன்னா அவன் கேட்கறதுலயே அது கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால அதுக்குள்ள அவர் பாஷ்யக்காரர் பின்னாடி கண்டனத்திலையும் போல. இப்போ கடைசியில என்ன சொல்றான்? சோ இந்த மாதிரி என்னென்ன லட்சணங்கள்லாம் நீங்க சரீரத்துக்கு சொல்லுவேனோ, ஒருவேளை போகாயத்தனம் சரீரம், சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கு இருப்பிடமானது சரீரம், பஞ்சவிருத்தி பிராணாதீனம் சரீரம், பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால் உண்டாக்கப்பட்டது சரீரம், இந்த மாதிரி என்னென்னலாம் நீங்க சரீரத்துக்கு லட்சணம் சொன்னாலும் இது எதுவுமே பரமாத்மா இவைகளை சரீரமாக கொண்டிருக்காருங்கிறதுக்கு டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கு. விசிஷ்ய ஒரு வாக்கியம் இருக்கு உபனிஷத்துல, அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதா அப்படின்னு. அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதான்னு ஒரு இடம், அசரீரம் ஷரீரேஷுன்னு கட்டோபனிஷத்.
இது இந்த ரெண்டு வாக்கியங்கள்னால நீங்க என்ன சொல்றீங்க? பரமாத்மாவுக்கு சரீரமே கிடையாதுன்னு சொல்றேன். பரமாத்மாவுக்கு சரீரமே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சேத்தனா சேத்தனத்தை சரீரமா கொண்டு சரீரியா உள்ள இருக்காருன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது என்னமோ குழப்பற மாதிரி தெளிவா இல்லாத மாதிரி இருக்கே. அதனால சரீரம் சரீரிங்கிற கான்செப்டே கிடையாது, ஒத்தே வராது. அப்படியே ஒத்து வந்தாலும் இந்த சேத்தனா சேத்தனங்கள் அவைகளுக்கு உண்டான குவாலிட்டிஸ், அவைகளுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. பரமாத்மா அவருக்கு உண்டான குவாலிட்டிஸ், அவருக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒற்றுமை இல்லாட்டி இதுக்கு அது காரணம், இது காரணம்னு வேணா சொல்லிட்டு போங்க. ஆனா ஒற்றுமை இல்லாட்டியும் ரெண்டுத்துக்கும் நடுவுல சரீரி பாவம் இருக்குன்னு சொல்லாதீங்க. அது எப்படி சொல்ல முடியும்? அதனால அது சித்திக்கவே சித்திக்காதுன்னு பூர்வபக்ஷம். இப்போ இதற்கு சமாதானம் சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். நது திருஷ்டாந்த பாவாத், நது திருஷ்டாந்த பாவாத், நது திருஷ்டாந்த பாவாத். திருஷ்டாந்தா பாவாத்துன்னு நிறைய பேர் படிக்கிறா, அப்படி இல்லை, திருஷ்டாந்த பாவாத். திருஷ்டாந்த பாவம் அப்படின்னா உதாகரணத்தின் தன்மை அப்படின்னு அர்த்தம். உதாகரணத்தின் தன்மையால் பாவாத்தின் பஞ்சமி விபக்தியில இருக்கு. என்ன நீ இப்ப மேல சரீரத்துக்கு என்னெல்லாம் உனக்கு தோணின மாதிரியான லட்சணம் சொல்லி வராதுன்னு சொன்னியோ அது எதுவும் கிடையாது. அப்படிங்கிறது அந்த சங்கையை போக்கடிக்கிறது. சங்கையை போக்கடிச்சுட்டு அவன் சொன்ன அனைத்து சரீர லட்சணத்தையும் மறுக்கிறார். ஏன்னா திருஷ்டாந்த பாவா உதாகரணங்களின் தன்மை ஜகத்துக்கும் பிரம்மத்துக்கும் நடுவுல சரீரி பாவத்தை தெரிவிக்கும் வண்ணமாக காணப்படுவதால் நீ சொன்னதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ற. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. அவன் சொன்னதெல்லாம் முதல்ல மறுக்கிற. சரீரி பாவம் அப்படிங்கிறது நாங்களா சொல்லல, உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு சரீரி பாவம் என்ன. பின்னாடி வாக்கியங்கள் வருது, பிரமாணம் நான் காண்பிக்கிறேன். பிரம்மமே சரீரமாக கொண்டு சரீரியா இருக்காருன்னு பின்னாடி வாக்கியங்கள் வருது, அந்தராமி பிராமண வாக்கியங்கள் நான் காமிக்கிறேன். உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ மேல சொன்ன சரீர லட்சணாதிகள் எல்லாம் உன்னுடைய ஊகத்தினால ஏற்பட்ட சரீர லட்சணங்கள். இங்க நாங்களா எதுவும் சொல்லல, உபனிஷத்து வாக்கியங்களுக்கு அர்த்தங்களை சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இருக்கட்டும். பிரம்மம் டோட்டலி வேறு விதமான குணங்களை கொண்டது, தன்னிடத்தை கர்ம வாசனையை கொள்ளாதது, எல்லாம் ரைட். ஆனா அந்த பிரம்மம் தான் சரீரி. இந்த ஜெகத்து பிரம்மத்துக்கு சரீரம் தான், ஜெகத்துக்குள்ள ஜீவன் இருக்கா, அதனால அவனும் சரீரம் தான். அதனால பிரம்மத்துக்கு சேத்தனா சேத்தன சரீரத்துவம்ங்கிறது உண்டு. நீ சொன்னிய ஃபர்ஸ்ட் ஒண்ணு கண்டனம் பண்ணியே, இதுக்கு அது சரீரம் சரீரினாக்க சரீரகத தோஷங்கள் வரும் பிரம்மத்துக்குன்னு. அது வராது. ஏன்னா எங்களுதுல ஒரு வாக்கியம் இருக்கு, சரீரகத தோஷங்கள் ஆத்மனி நான் பிரசஜேவன் அப்படின்னு இருக்கு. அதை குறிக்கிறது தான் அந்த அபகத பாப்மா விஜரஹா விமிருத்தியோ விஷோகா விஜிகத்சகான்ற வாக்கியம். அந்த வாக்கியம் அபிபாசகா வரைக்கும் கேய குணங்களை பிரம்மத்துக்கு நிஷேதம் பண்ணி சத்தியகாமகா சத்திய சங்கல்பகான்னு கல்யாண குணங்களை பிரம்மத்துக்கு சொல்றது. அந்த வாக்கியம்தான் பின்னாடி 3வது அத்தியாயத்துல உபயலிங்காதிகரணம்னு வரும். உபயலிங்கம் பிரம்ம நிரஸ்த நிக்கில தோஷம் சமஸ்த கல்யாண குணாகரணம். அந்த இடத்துல இது நல்லாவே நிர்தாரணம் பண்றா. இருந்தாலும் இங்க நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க வாக்கியங்களா பாஷிகாரர் கொடுத்துருக்கார். நான் உங்களுக்கு புரியறதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். பிரம்மம் சரீரத்துக்குள்ள இருந்தாலும் தத்கத தோஷங்கள் பிரம்மத்துக்கு ஸ்பர்ஷிக்காதுன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் ஸ்பஷ்டமா. அதை இன்னும் வேதஸ்ருதியா சொன்னதுதான் துவாசுபர்ணா சைவிஜா சக்காயா. நீ இதெல்லாம் மேல எடுத்து காமிச்சுட்டு அதுக்குதான் சரீரம் உனக்கு வேணுங்கிறத மாத்திரம் கொடுத்துட்டு பூர்வபக்ஷம் சொல்லிட்டு போட்டார். துவாசுபர்ணா சைவிஜா சக்காயாங்கிற வாக்கியம் விசிஷ்ய ஒரே சரீரம், அதுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் கர்மபலனை சாப்பிடறான், இன்னொருத்தன் சாப்பிடாம ஜொலிக்கிறான். அப்ப உள்ள இருந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் ஸ்பர்ஷிக்காதுங்கிறதுதான் சொல்றது. ஏன்னா அவன் அப்பேற்பட்ட குவாலிட்டிஸை கொண்டவன், சர்வஜ சர்வவித்து. அவனுக்கு பிராணனாலதான் சுவாசிக்கணும்ன்ற நியமம் இல்லை, காது இருந்தாதான் கேட்கணுங்கிற நியமம் இல்லை. அதெல்லாம் அவனுடைய குணங்களை சொல்றது. அதெல்லாம் நீ கோடிட்டு காண்பிச்சுட்டு இதே அவனுக்கு இல்ல, அப்ப இந்திரியம் இல்லை அவனுக்கு, அப்ப அவனுக்கு சரீரத்துக்கு உண்டான தேவையில்லை, பஞ்சமுக்தி பிராணன் அவனுக்கு இல்ல, பஞ்சபூத்தங்கள் அவனுக்கு இல்ல. பஞ்சபூத்தங்களினுடைய அபேட்சையை ஓணுங்கிறது ஜீவனுக்கு கர்மம் அனுபவிக்க. அவன் கர்மத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், அவனுக்கு எதுவுமே வேண்டாம்.
அதனால அதை சொல்றதுதான் அந்த வாக்கியங்கள். சோ அவைகள் எல்லாம் அவனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ். நீ சொல்றது அர்த்தத்துல இல்ல. அதனால சரீர சரீரி பாவ சம்பந்தம் ரெண்டுத்துக்கும் நடுவுல உண்டு, அதுல மாற்றம் இல்ல. ஈவன் பூத சூக்ஷ்மங்களால ஆக்கப்பட்ட சரீரத்தை கொண்டுதான் இங்கேருந்து கிளம்பி போறான் இந்த லோகத்துல இருந்து இன்னொரு லோகத்துக்கு போகும்போதுங்கிறத 3வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல முதல் அதிகரணம் ததந்திர பிரதிபத்தி அதிகரணத்துல சொல்ல போறாரு பின்னாடி. அது உங்களுக்கு அடுத்த செம்மில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நான் அதை தெளிவா சொல்றேன், அது உங்களால சொல்லுவேன். அப்ப நான் அதை உங்களுக்கு தெளிவா சொல்றேன். போது அனுகிரகத்துல அங்க இருக்கு, இந்த பாஷ்யத்திலே அதெல்லாம் அவர் கோரிட்டு காண்பித்திருக்காரு. ததந்திர பிரதிபத்தோ ரம்ஹதி சம்பரிஷப்தா பிரஷ்ன நிரூபணாபியம். அந்த சமாச்சாரம் அங்க நான் தெளிவா சொல்லியிருக்கேன். பூத்த சூக்ஷ்மங்களால ஆக்கப்பட்ட சரீரத்தோட தான் போறான் அப்படின்னு இருக்கு. அப்ப பூத்த சூக்ஷ்மங்களோட அவன் இருக்கான்னு சொன்னாலே ஜீவனுக்கு சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அவனுக்குதான் சூக்ஷ்ம சரீரம் ஓடும். அப்ப அதை தன்னிடத்தை கொண்டுதான் இருக்கு. அது இருந்தா தான் சூழலை விட்டுட்டு சூக்ஷ்மத்தை பற்றி கொண்டு இந்த மார்க்கம் வழியாவோ அந்த மார்க்கம் வழியாவோ அவனால போக முடியும் மரணத்துக்கு அப்புறம். அதனால அவனுக்குள்ள சரீரியா இருக்குங்கிறது சங்கச்சத்தமாகும். அதை சொல்றதுக்காக இதை அங்க நாங்க விரிவாக சொல்ல போகிறேன் ததந்திர பிரதிபத்தியில அப்படின்னு சொல்லியிருக்கார். அது எல்லாத்துக்கும் மேல இவர் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாத்தையும் சரீரமாக கொண்டு சரீரியா இருக்காருன்னு எங்க சொல்லியிருக்கேன்னு கேட்டாங்க இல்லையா? அதே உபநிஷத்துல பாருங்க, பிருகதாரண்யத்துல இருக்கு எஸ் பிருத்திவியாம் திட்டன்னு எஸ்ல பிருத்திவி சரீரம்னு இருக்கு. நீங்க அந்த அந்தர்யாமி பிராமணம் ஃபுல்லா பாருங்க. பிருகதாரண்யத்துல இது ஆத்மனி திட்டண்ணி ஆத்மான மந்தரோ யமாத்மான வேத எஸ்ய ஆத்மா சரீரம் வாக்கியம். எஸ்ய ஆத்மா சரீரம், எவனுக்கு ஜீவாத்மா சரீரமோ ஆத்மான மந்தரோ யமயதி, எவன் அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கானோ சத்த ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா, அவன் தான் அந்தர்யாமி அமிர்த சப்தவாட்சன்னு இருக்கு. கஷ்டமா இருக்கு. இது எல்லா அந்தர்யாமி பிராமணத்துல இருக்கக்கூடிய மொத்தத்திலையும் எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்காருன்னு ஒன்னொன்னா சக்ஷி திட்டன்னு ரேதசி திட்டன்னு பிருத்திவியான் திட்டன்னு அப்சு திட்டன்னு லைனா இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்காரு, எல்லாத்தையும் சரீரமாக கொண்டுன்னு இல்லாம இல்ல. அப்ப எல்லாத்தையும் சரீரமாக கொண்டு அவர் சரீரியா உள்ள அந்தர்யாமியாகவும் அமிர்தனாகவும் இருக்கார். அமிர்தன்ற சப்தத்தை சொல்லிட்டாலே கர்ம வாசனை அற்றவன் அர்த்தம். அது கொண்டதால்தான் உள்ள இருக்கிறதாலதான் சரீர தோஷங்கள் அவருக்கு ஸ்பர்ஷிக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் அங்கங்க எல்லா இடத்துலயும் பாஷைக்காரர் விடாவரியா சொல்ல மாட்டார். இந்த வாக்கியத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அவர் எல்லாத்தையும் சரீரமா கொண்டுதான் இருக்கார். இல்லாமலாம் இல்ல, ஒரு இடம் மாத்திரம் இல்ல. பிரதாரண்யகன்னா சுபாலோபனிஷத் பிருத்திவியும் அந்தரே சஞ்சரன் எஸ் பிருத்திவி சரீரம் அங்க ஏஷ சர்வ பூதாந்தராத்மா அபகதாத்மா திவ்யோ தேவ ஏகா நாராயணா சுபாலோபனிஷத். அதுல முதல் லைன் தான் சர்வ பூத அந்தராத்மா, எல்லா பூத்தங்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன். அப்படின்னா அவைகளை சரீரமா கொண்டு உள்ள சரீரியா இருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி எக்கச்சக்க இடம். ஜெகத் சர்வம் ஷரீரம் தே ராமாயணத்துல யுத்த காண்டம். ராமாயணத்துல யுத்த காண்டத்துல சொல்றாரு ஜெகத் சர்வம் ஷரீரம் தே, இந்த மொத்த ஜெகத்தும் உனக்கு சரீரம் தாப்பா. ஸ்மிருதி எக்ஸாம்பிள்ஸ். விஷ்ணு புராணத்துல எதம்பு வைஷ்ணவக்காயாக, விஷ்ணு சம்பந்தமான காயத்தை கொண்டவன். அப்பனா விஷ்ணு உள்ள சரீரியா இருக்கான், சரீரம் அதுன்னு அர்த்தம். காய சப்தத்துக்கு சரீரம் அர்த்தம். தத் சர்வம் வை ஹரே ஸ்தனு விஷ்ணு புராணம். இது மொத்தமும் ஹரியினுடைய உடம்புடா. ஹரேஹே தனுகும், ஹரியினுடைய எம்பெருமா நாராயணனுடைய பரபிரம்மத்தினுடைய சரீரம் இது மொத்தமும் தான் என்ன அர்த்தம். அப்ப அனைத்தையும் சரீரமா கொண்டு உள்ள அவன் சரீரியா இருக்கான். மனுஸ்மிருதி வாக்கியமும் காமிச்சிருக்காரு. சோபித்யாயி ஷரீராத் ஸ்வாத் சிசுக்ஷு விவிதா பிரஜா அப்ப ஏவ சசர்ஜாது. அதான் அங்க நம்ம போனதுலயும் பார்த்தோம். பாசு வீரியம் அப்பாசிருக்கிறது. அப்போ எல்லாத்தையும் சரீரமாக கொண்டு உள்ள சரீரியா இருக்கான், சர்வ நியாமக்கனா இருக்கான் அப்படிங்கிறது. அப்போ இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் எங்களால காண்பிக்க முடியும். பிரம்மம் இவைகளை சரீரமாக கொண்டு உள்ள சரீரியா இருக்குன்னு. அப்படி இருந்தாலும் எந்த விதமான தோஷமும் அது ஸ்பர்ஷிக்காதுனால அந்தர்யாமி அமிர்தத்வ சப்த பிரயோகா அப்படிங்கிறதுனால அதுக்கு ஸ்பர்ஷிக்காதுங்கிறது. அதனால நீ என்ன சொன்னியோ மேல மெயினா அது சித்திக்காது. காரணம் அதுக்குண்டான குவாலிட்டிஸை கொண்டு வேறாகத்தான் இருக்கு, காரியம் அதுக்குண்டான குவாலிட்டிஸை கொண்டு வேறாகத்தான் இருக்கு. ரெண்டு வெவ்வேறா இருந்தாலும் இதுக்கு அதுதான் காரணம், அதுக்கு இதுதான் காரியம். ரெண்டு வெவ்வேறு குவாலிட்டிஸை கொண்டு இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் நடுவுல சரீரி பாவமும் ஒட்டி வரும். அதுக்கு எங்க உபனிஷத் வாக்கியங்கள் பிரமாணம். அது இந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் லைனா இவர் சரீர லட்சணம் அவன் என்னெல்லாம் சொன்னாலும்
பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பு சரீரம் அப்படின்னு சொன்னாக்க, பரமாத்மாவுக்கு பூதங்களின் கூட்டமைப்பினால ஆகப்பட்ட சரீரம் இல்லைன்னு வாக்கியம் இருக்கு வேதத்துல. எங்க இருக்கு? மகாபாரதத்திலேயே இருக்கு, சாந்தி பர்வத்துல. நூத சங்க சம்ஸ்தானா தேகோஸ்ய பரமாத்மனஹான் இருக்கு. நூத சங்க சம்ஸ்தானா தேகோஸ்ய பரமாத்மனா. பஞ்சபூதங்களின் கூட்டினால் ஆகப்பட்ட சரீரத்தை கொல்லாதவன் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். அப்ப பரமாத்மாவுக்கு பஞ்சபூதங்களால் ஆகப்பட்ட சரீரம் தான் இல்லை. அதனால பஞ்சமுக்தி பிராணாதீனம் எதுவோ அது சரீரம்னு எது சொன்னியோ அது செல்லாது. 5 விதமான நிலைகளை கொண்ட பிராணனை கொண்டதுதான் சரீரம்னு நீ எதை சொன்னியோ அதுவும் செல்லாது. அப்பிராணகா அப்படின்னு முன்னாடியே அது சொல்லியாச்சு. இந்திரியங்களின் இருப்பிட சரீரம்னாக்க அது செல்லாது. ஏன்னா கிளினிக் இதுக்கெல்லாம் திருணம், அதுல வெவ்வேறு வெரைட்டியா அதெல்லாம் தர்ப்பம் திருணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, தர்ப்பம்லாம் அவைகளுக்கிட்டலாம் இந்த இந்திரியாதிகள்லாம் கிடையாது. அப்ப அங்கேயும் சரீரம் இருக்கு, அவைகளுக்கு அதுதான் சரீரம். அப்ப அது அங்க செல்லாது. அசித் வஸ்துக்கள்லேயே சிலா இத்தியாதிகளுக்கெல்லாம் இந்திரியாதிகள்லாம் கிடையாது. அப்ப அங்க அது செல்லாது. அப்ப அதுவும் சிந்திக்காது. ரோகம் பிடிச்சவன் அவன் வேலையை அவனால செஞ்சுக்க முடியல பாருங்க, ஏதோ ஒண்ணு காண்பித்து, அதுவும் செல்லாது. ஏன் செல்லாதுன்னாக்க, அப்ப அவனுடைய சக்தி அவனால செஞ்சுக்க முடியும். எப்பவுமே அவனால அவன் வேலையை செஞ்சுக்க முடியலைன்னா நீ சொன்ன எக்ஸாம்பிள் சித்திக்கும். அவனால செஞ்சுக்க முடியும், அந்த ரோகத்தினுடைய ஆதிக்கத்தினால அவனுடைய சக்தி தடைப்பட்டிருக்கு, அதனால அவன் செய்யல. அதை போய் சரீரத்துக்கு இதனால சொல்ல முடியாது. அப்புறம் மரணம் அடைஞ்சவன் அப்படின்னா அப்ப அதுக்கு அழக பாஷைக்காரர் சொல்ற, மரணம்ங்கிறது மொத்த விதமான அந்த இதுவும் வெடிச்சுண்டு உள்ளேந்து இது கிளம்பி போகிறதுதான், ஆத்மா கிளம்பி போகிறதுதான் மரணம். அது எந்த வழியா போறது, அது என்ன பலன், அது வேற சமாச்சாரம். மொத்தம் அந்த முடிச்சு வெடிச்சுண்டு கிளம்பி போறதுதான் மரணம். ஓகே, அப்படி வெடிச்சுண்டு கிளம்பி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது நீ என்னென்னலாம் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னோமோ அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா செயல் இழக்க ஆரம்பிச்சிடும். அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் செயல் எழுந்துடும். பட் அது கொஞ்ச நேரத்திலேயே டீகம்போஸ் ஆக்டிவிட்டி வச்சுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. செல் அடிக்கிறது, உஷ்ணம் இல்லை, இதுலயும் ஜலமா வருதுன்னா நம்ம சொல்றோம். அப்ப அதனுடைய அதுக்குண்டான மொத்த இதையும் அது எழுந்து போச்சு. ஸோ அங்க போய் அந்த மரணம் அடைஞ்ச அந்த உடலுக்கு சரீரம்ங்கிற விவகாரமே கிடையாதுங்கிறது. மரணம் அடைஞ்ச அந்த உடலுக்கு சரீரம்ங்கிற விவகாரமே கிடையாது. அதுக்கு பிரேத்தம் தான் சொல்லணும். அது நமக்கு தர்மசாஸ்திர சமாச்சாரம் நமக்கு தெரிஞ்சவாளுக்கு தெரியும். அதுக்கு சரீர விவகாரமே கிடையாதுன்றது. இட் இஸ் டு பி கால்ட் அஸ் பிரேதா, இட் இஸ் நாட் எ சரீரம். ஓகே, இல்லைன்னா மிருத சரீரம்னு சொல்லிட்டு போங்க. சரீரமும் சரீரத்துக்கு உண்டான குவாலிட்டிஸும் போச்சு. உள்ளே ஆத்மா கிளம்பி போனாலே, உள்ள ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் சரீரத்துக்கு உண்டான குவாலிட்டிஸும் வேலை செய்யும். அது வேலை செய்யாதத போய் திரும்ப சரீரம்னு சொல்லி என்ன யூஸ்? அதனால மிருத சரீர எக்ஸாம்பிள் செல்லவே செல்லாது. லைனா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சரீரம்னா என்ன அப்படின்னா அழகா சொல்லியிருக்கார். இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய சரீர லட்சணம். எஸ்ய சேதனஸ்ய யத் திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் சக்யம் தத் சேஷதைக ஸ்வரூபம் தத் சரீரம் தத் அன்யா ஷரீரி அப்படின்னு அழகா. எது சரீரம்? எந்த ஒரு சேத்தனனுக்கு, ஜீவனுக்கு திரவியம், சரீரம் இஸ் திரவியம், சர்வாத்மனா எல்லா விதமாகவும், ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் ச, ஸ்வார்த்தே தனக்கு வேணுங்கிறத தானே செய்து கொள்ளும் வண்ணமாக, தனக்கு வேணுங்கிறத தானே நியமிச்சுக்கிறான், தானே செஞ்சுக்கிறான், தன்னால முடியுங்கிறத தானே தரிச்சுக்கிறான். தாரயித்தும் ச சக்கியம், சக்கியம்னா கேப்பபிலிட்டி. அவனுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் அவனே செஞ்சுக்கிறதுக்கும், அவனால முடியுங்கிற பரியந்தம் வேணுங்கிறத தாங்கிக் கொள்வதற்கும், அவனுக்கு வேணுங்கிறத தானே நியமித்துக் கொள்வதற்கும், செய்து கொள்வதற்கும், தாங்கிக் கொள்வதற்கும் ஒரு ஸ்டேஷனாக தன்னை கருவி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உபகரணம் எதுவோ, சேஷபூதனா இருக்க விரும்பக்கூடிய ஒரு உபகரணம் எதுவோ அதுதான் சரீரம். அது அந்யா சேஷி பரமாத்மா, அவர் தான் ஷரீரி. அதனாலதான் இவ 2 பேருக்கு நடுவுல சேஷி பாவம் அப்படிங்கறத சொல்லி இதுதான் சரீர லட்சணம். இப்படி சொன்னாதான் உபனிஷத் வாக்கியங்களுக்கு அனுரோதமாக இருக்கும். இல்லைனா நீ சொன்னபடி சொன்னாக்க எல்லாத்துக்கும் பிரதிரோதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சரீர லட்சணத்தை சொல்ற. மேலும் அவன் கடைசியா பூர்வபக்ஷத்துல காண்பித்தானே அசரீரம், சரீரமற்றவன், சரீரத்துக்குள்ள சரீரமற்றவன்னு.
அது பரமாத்மாவுக்கு கர்ம நிமித்தமான தோஷங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன இடம் கட்டோபனிஷத்துல அஷரீரம் ஷரீரேஷும். அதுல முதல்ல ஷரீரேஷுங்கிற இடத்துல ஜீவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மான்னு அர்த்தம். ஜீவன் இந்த அச்சித்தனால் ஆக்கப்பட்ட சரீரம் கர்மாவனால அவனுக்கு உண்டாயிருக்கு. சோ அதுக்குள்ள அவன் இருக்கிறதுனால அவன் கர்ம பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இவர் அவனுக்குள்ள ஜீவனை சரீரமா கொண்டு இருந்தாலும் இவருக்கு கர்மபலாதிகள் கிடையாது. ஏன்னா உண்மையிலே ஜீவனுக்கு கர்மபலாதிகள் கிடையாது, ஆத்மாவுக்கு. அதை சரீரமா கொண்டு அவர் உள்ள இருக்காரு. அதை ஹைலைட் பண்ணி காண்பிக்கிறதுக்காக, அதாவது சம்ஹவ் ப்ராப்ளம்ஸ் சேர இடத்துல இருந்தா கூட அவருக்கு சேராது, அப்பேற்பட்ட குவாலிட்டிஸை கொண்டவர் அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் அந்த இடமானது சொல்லப்பட்டிருக்கே தவிர நீ சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொல்லப்படலை. அவருக்கு சரீரமே இல்லைங்கிறத மறுக்கிறது என்ற ஆஸ்பெக்ட்ல சொல்லப்படலை அப்படின்னு சொல்லி, என்னதான் இருந்தாலும் பரமாத்மாவுக்கும் சித் அச்சித்துக்கும் நடுவுல சரீர சரீரி பாவம் அனிவாரியம் அப்படின்னு சொல்லி சூத்திரத்தை முடிக்கிறார். அதுதான் அந்த சூத்திரம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. இதை இன்னும் 2 கிளாஸ்ல சொல்லலாம். போன தடவை அப்படிதான் ஆச்சு, அதுக்கப்புறமா கடைசியில முடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப அவசர அவசரமா நான் முடிச்சேன். அதனாலதான் சரி இன்னைக்கு இந்த அதிகரணத்தை முடிச்சிடணும், 2 நிமிஷம் அடுத்த 2 சூத்திரம் ஒண்ணுமே இல்லை சொல்லிடுவேன் அப்படிங்கிறது. இதை நீங்க பார்த்துட்டும் எனக்கு டவுட்ஸ் இருந்தாதான் நீங்க கண்டிப்பா கேளுங்க. அடுத்த 2 சூத்திரங்கள்னால சொல்லப்பட்ட சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்றார், திடீகரணம் பண்றார். ஸ்வபக்ஷ தோஷாட்ச அடுத்த சூத்திரம். சாங்கியனுடைய பட்சம், நீ வெறும்னு தர்க்கத்தை மாத்திரம் வச்சு கொண்டு வந்தியே, இந்த தர்க்கங்கள்லாம் ஒருத்தர் நிர்ணயிச்சது இல்லை. இன்னைக்கு நீ அவ சொன்ன வழியில நீ தர்க்கம் சொல்லல, நீ சொன்ன தர்க்கம் வேற. நமக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சது கணாதர அக்ஷபாதரம். கணாதர் சொன்னது அக்ஷபாதம் கொஞ்சம் மாத்தி சொன்னார். அவருக்கு அப்புறம் நீங்க அதை தர்க்கத்தையே வச்சிருந்த, ஆனா நீ வேற மாதிரி அனுமானம் சொல்ற. ஓகே, அவ சொன்ன அனுமானத்தினுடைய பிரக்ரியா பத்தி வேற, நீ சொல்றது வேற. அப்ப தர்க்கம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஊகம். அப்ப அந்த ஊகம் இதுதான் அப்படின்னு நிர்ணயம் இல்லை, அடுத்தடுத்து வரவாத மாத்திட்டே போலாம். அப்ப தர்க்க அப்பிரதி இது ஸ்வபக்ஷ தோஷாச்ச, ஓம் பட்சத்திலேயே தோஷமானது தர்க்கத்தை வச்சு நீ என்ன சொல்லியிருக்க, பிரதானம் தான் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் பாஷிகர். என்னோட ரச்சனாவை தெரிய மட்டும் இவனை ஆத்தியந்த அடிக்கிறார். இங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், பிரகிருத்தியிலிருந்து ஜெகத்து பரிணமிக்கிறதுன்னு சொல்றியா? பிரகிருதி அச்சித்தா, அது எப்படி தானா பரிணாமங்கிற வேலையை செய்யும்னு கேட்கிறாரு. உடனே நேர்கோட்டுல புருஷன் இருக்கான்னு சொல்றான். அது சாங்கியத்தினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு அடுத்த ஆரம்ப அதிகரணத்திலேயே இல்லாட்டி அங்க பின்னாடி ரச்சனானுபவத்தியில சொல்லலாம்னு நினைச்சேன். பட் இங்க மேலாக்க சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவன் சித்தாந்தம் என்னன்னாக்க, பிரகிருதி மூல பிரகிருதி அச்சித்து, அது கிட்ட ஜெகத்தா பரிணமிக்கிறதுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. ஆனா அது அச்சித்தா போயிட்டதால தானா செய்ய முடியல. சோ அதுக்கு நேர்கோட்டுல சித் புருஷன் ஒருத்தர் இருக்கான். அந்த புருஷன் கிட்ட சேத்தன சக்தி இருக்கு. இந்த சேத்தன சக்தி இது மேல ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்படின்னா கண்ணாடிக்கு நேரம் நம்ம நின்னா எப்படி நம்மளுடைய உருவம் அப்படியே கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது மாதிரி இது புருஷனுக்கு நேரம் இருக்கிறதால புருஷன் கிட்ட இருக்கிற சேத்தன சக்தி இது மேல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால இது ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே இது கிட்ட சக்தி இருக்கிறதால இது செட்டியே பண்றது. ஒரு ஃபேக்டரி மிஷின் சுவிட்ச் தான். இந்த மிஷின் சுவிட்சை போட்டா அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்றது பாருங்க, அது மாதிரி அப்படின்னு அவன் அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது மாதிரி அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அந்த புருஷன் சிட்டியை குறிச்சு எதுக்கும் காரணம் இல்லை காரியம் இல்லைன்னு சொல்றான். இது எப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது எப்படி, இதை நீ என்ன மாதிரி சொல்லுவ? நீ உபாதானம் அவன் நிமித்தம்னு சொல்லணும், அப்படி நீ சொல்லல, நீதான் எல்லாமேன்ற. நிமித்த காரணம் அச்சித்துக்கு சொன்ன ஒரேயால் நீதான். நிமித்த காரணம் இஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு சேத்தனம். அது அச்சித்துக்கு சொன்ன ஒரேயால் நீதான். சரி, இப்படியே சிட்டியா நடந்துட்டு இருக்கு, எப்போ லயம் நடக்கும்னு கேட்கிறோம், அதுக்கும் பதில் இல்லை. இந்த மாதிரி உன் பட்சத்திலேயே எக்கச்சக்க தோஷங்கள் இருக்கு. அதை நீ ஒழுங்கா இது பண்ணாம எங்க வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு இங்க இந்த மாதிரி பிரச்சனாதிகளை ஏற்படுத்தி கொண்டா என்ன அர்த்தம்? ஸ்வபக்ஷ தோஷாச்ச. அதனால உன் பட்சமே முதல்ல சிந்திக்காது. அப்புறம் ஒருவேளை நீ இந்த தர்க்கத்தை வச்சுட்டு சொல்றியா, அந்த தர்க்கமே பிரதிஷ்டிதமானது இல்லை, நிலைநாட்டப்பட்டது இல்லை. இதுதான் இந்த தர்க்கத்தை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு இல்லை, இனி வரைக்கும் இல்லை. அவள்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, பஞ்சலட்சணி சதுர்தச லட்சணி எல்லாம். ஹேத்து அப்படின்னா என்ன, சாத்தியம் இது வியாப்தினா என்ன, அதுக்கு ஒரு 5 லட்சம் எழுதி ஒருத்தர் முடிச்சார். அப்புறம் ஒரு 14 லட்சம் ஒருத்தர் எழுதினார். இனி வரைக்கும் அவன் வியாப்திக்கு லட்சம் தட்டு வரவா எழுதினா இருக்கா. தர்க்க அப்பிரதிஷ்டா. ஆனா ஒரு தர்க்கம்னு ஒண்ணுத்த வச்சுட்டு சாஸ்திரம் நீங்க சொல்றீங்களே, எஸ்டாப்ளிஷ் பண்றீங்களே, அந்த தர்க்கமே இதுதான் ஃபைனல்னு இல்ல. நீ இன்னைக்கு ஒண்ணு சொல்ற, நாளைக்கு வர இன்னொருத்த சொல்றான், அதை மாத்திட்டே போறான். தர்க்க அப்பிரதிஷ்டா அனாதபி.
நீ மாத்திரம் இல்ல, உனக்கு முன்னாடி புத்தர், கணாதர், கௌதமர், இப்ப கபிலர், அப்புறம் வந்த பதஞ்சலி, உங்க சமகாலத்திலே இத்தனை பேரும் முதல்ல ஆரம்பிச்சது எங்க? ஆரம்பிச்சது இவர்கிட்ட, கணாதர்கிட்ட. கணாதர், கௌதமர், அப்படி கௌதமர் தான் அக்ஷவாதர், கணாதர் இப்படி லைனா வந்தது. எல்லாருமே அடுத்தடுத்து வரவா ஒண்ணு தர்க்கத்தை மாத்திண்டேதான் வந்து, நீ இப்ப மாத்திருக்க, உனக்கு அப்புறம் பதஞ்சலி மாத்தினர், இன்னும் 4 பேர் யாராவது வந்து அவன் மாத்திட்டுதான் இருப்பான். சோ இது ஆல்வேஸ் பிரதிஷ்டிதமான நிலையில இல்லாத ஒரு தர்க்கத்தை வச்சுட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு நீ சொல்றதுதான் நாங்க ஒத்துக்கிறோம், உபனிஷத் போய் சொல்றதுன்னா எப்படி? அதனால உன் வாதம் செல்லாத, தர்க்க பிரதிஷ்டானாதபி. அப்படியே ஒருவேளை அந்நா அனுவேயம் சேத் ஏவமப்பி அனிர்மோக்ஷ பிரசங்கா, அந்நா அனுமேயம் சேத், அப்படியே ஒருவேளை நீ வேற ஏதாவது ஒரு அனுமானத்தை வச்சுக்கொண்டு நான் சொல்லுவேன், அந்நா அனுமேயம், வேற ஒரு அனுமானங்களை வைத்துக் கொண்டு நான் திரும்ப உங்களை கேட்பேன் அப்படின்னா, இது சேத் ஏவம் அப்பி அப்படின்னு ஏதாவது கேட்டா கூட அனிர்மோக்ஷ பிரசங்கா, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓ சாஸ்திரம் தான் தோஷத்திலிருந்து மீண்டு வராத நிலையை பெறும். நிர்மோக்ஷ பிரசக்தி. நிர்மோக்ஷம்னா வெள்ள வருது, நிர்மோக்ஷம்னா நல்லா வெள்ள வருது, நிர்மோக்ஷம்னா நல்லா வெள்ள வராத நிலைமைன்னு அர்த்தம். நல்ல வெள்ள வராத நிலைமை தோஷங்களில் இருந்து உன்னுடைய சித்தாந்தம் தான், உன் சாஸ்திரம் தான் பெறும். ஏன்னாக்க நான் சொன்ன ரீசன் தான், எல்லாரும் ஜீவர்கள், ஜீவர்களால் உருவாக்கப்பட்டது தர்க்காதிகள். அதை வைத்துக்கொண்டு நீங்க ஒரு சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, ஸ்ருதியினுடைய அபேட்சையே இல்லாம, ஸ்ருதியை பிரதானமா கொள்ளாம அனுமானாதிகளை பிரதானமாக கொண்டு நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. அதனால அது என்னைக்கா இருந்தாலும் செல்லாத. ஒருத்தர் ஏற்படுத்தினதை நாளை பின்ன இன்னொருத்தர் வந்து மாத்ததான் மாட்டுவா. நீ என்ன உனக்கு சொன்னியோ அது தப்பா இந்த மாதிரி எடுத்துக்கணும், நீ என்ன உனக்கு சொன்னியோ அது தப்பா இந்த மாதிரி எடுத்துக்கணும், இப்படிதான் நியாயசாஸ்திரம் இன்ன வரைக்கும் பயின்றது. ஓகே, அதனால அது செல்லாது. இன்னொன்னு நீ பூர்வபக்ஷத்துல முதல்ல காண்பித்தியே, எஸ்தர்க்கேன அனுசந்தத்தே சதர்மம் வேத ந இதரஹான்னு ஒரு வாக்கியம் மனுஸ்மிருதியிலே சொல்லியிருக்கு. தற்கானு கிரகீதமா இருக்கிற சாஸ்திரத்தை தான் தெரிஞ்சுக்கணும், அதுதான் தர்மம்னு. அந்த வாக்கியத்தை ஃபுல்லா பாருங்கிற பாஷ்யக்காரன் கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த வாக்கியம் என்ன ஃபுல்லா மனுஸ்மிருதியில இருக்கு. ஆர்ஷம் தர்மோபதேசம் ச வேதசாஸ்திரா விரோதினா, வேதசாஸ்திர அவிரோதினா. வேதம்ங்கிற சாஸ்திரம், அதாவது வேதம் அதை மெயினாக கொண்டு நிறுவப்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திரம். ஓகே, அதுக்கு விரோதம் இல்லாத, அதுக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய தர்க்கம் எதுவோ அதை வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் அணுக வேண்டும் சொல்லியிருக்காரு மனு. வெறும் தர்க்கம் தான், அதை வச்சுட்டு எல்லாத்தையும் பாருன்னு சொல்லல. ஆர்ஷம் ரிஷியினால சொல்லப்பட்டது, தர்மோபதேசம், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு? வேதத்தை பேஸ் பண்ணியிருக்கு. அப்ப வேதத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிஷியினால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய யாதொரு சாஸ்திரமானது காணப்படுறதோ அந்த சாஸ்திரங்களுக்கு விரோதம் இல்லாம எந்த தர்க்கங்களானது சொல்லப்பட்டுள்ளனவோ அவைகளை மெயினாக கொண்டு, பிரதானமாக கொண்டு இருக்கக்கூடிய சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கோ. அதை தான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் தத் தர்மம் வேத ந இதரஹா. சாஸ்திரத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய தர்க்கத்தை ஒருபோதும் தெரிஞ்சுக்காதுன்னு சொல்லியிருக்கு மனுஸ்மிருதி. அப்படி பார்த்தாலும் ஓ சித்தாந்தம் தான் அடிபடுறது. அதனால ஓ சித்தாந்தம் சர்வதா தியாஜ்யம். ஆகையால காரணத்துக்கும் காரியத்துக்கும் நடுவுல ஒற்றுமை இருந்தாலும் இதற்கு காரணம், இதற்கு காரியம்ங்கிறது இல்ல. வேற்றுமை இருந்தாலும் காரண காரிய சம்பந்தம் உண்டு. நம்ம சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சரீர சரீரி பாவம் தான் மெயின். அதனால இங்க சரீர லட்சணத்தை சொல்லி அப்பேற்பட்ட சரீரத்தை கொண்டது பிரம்மம் சரீரியா உள்ள இருக்கு. எதுக்குள்ள இருக்கு? ஜீவனுக்குள்ள இருக்கு. ஜீவன் எங்க இருக்கா? இந்த அச்சித்தான சரீரத்துக்குள்ள இருக்கான். அதனால அச்சித்துகளுக்குள்ள இவைகளை சரீரமாக கொண்டு உள்ள சரீரியா பரமாத்மா இருக்காருன்னு நல்லா சொல்லலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி விலட்சணத்துவாதி கரணத்தை முடிச்சார். இங்க முடியறது விலட்சணத்துவாதி கரணம். ஓகே, 13 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன். இப்ப உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க என்ன தாராளமா கேட்கலாம். டவுட்ஸே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல அது இல்ல சுவாமி, இப்ப ஆக்சுவலா 8 o'clock பாமா மேடம் வந்துருவா. இது எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும்னு 8:15 வரைக்கும் போட்டிருக்காரு ஆக்சுவலா. ஓஹோ, உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இது இனிமே புக்கு பார்த்தாதான் ரைட். நீங்க எல்லாரும் கவனிச்சு இல்லணும், இல்ல அடுத்த கிளாஸ் பத்தி நினைச்சுட்டு இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. இல்ல அதெல்லாம் இல்ல சுவாமி, கவனிச்சுதான் இருந்தோம். கொஞ்சம் கேள்விகள் இருக்கு, மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பத்துல. அதுதான் நீங்க ஆரம்பத்துல கேட்ட யாருன்னு ஒண்ணு கேள்வியும் வரல.
தயவு செஞ்சு புஸ்தகம் பாருங்க. புஸ்தகம் பார்க்கலன்னா காத்தோட போயிடும். ஒண்ணு. இன்னொன்னு, நான் மண்டே வச்சுக்க வேண்டியதா இன்னைக்கு வச்சேன். மண்டே எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது காலேஜ்ல, நான் வரத்துக்கு லேட் ஆயிருக்கு காத்துக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பண்ணி சாப்பிட்டு அதே டைம் எடுத்து அங்கே அன்னைக்கு வச்சிருந்தேன். இது மாதிரி கொஞ்சம் அடிக்கடி நடக்கும் எனக்கு. அப்படி மீட்டிங்ஸ் இருந்ததுன்னா மாறும். மேக்சிமம் நான் மாத்தாம வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். போக எப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய கைண்ட் அட்வைஸ், தயவு செய்து புஸ்தகத்தை பாருங்க. புஸ்தகம் பார்க்கலனாக்கா அப்படியே போயிடும். ஓகே, no more doubts from your side. ஒரு முறை சேவிச்சு சுவாமி, இது பார்த்துட்டு இது பண்றோம் சுவாமி. ரைட், சேவிச்சு பார்த்துட்டு கேளுங்க. அடியேன். வேற யாரும் ஏதோ சொல்ல வந்தாலே? சுவாமி, அதான் பெருசா இருக்குது இன்னைக்கு எடுத்துருந்தது. ஒரு வாட்டி திரும்பி பூர்த்தியா சேவிச்சாதான் கொஞ்சம் புரியுமோ போல தோன்றது. அதனால தான் இன்னைக்கு ஒன்றும் டவுட்ஸ் இல்லை அடி எனக்கு. இல்ல, இப்ப என்னன்னா, நான் இதே இன்னொரு கிளாஸா வச்சு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு என்ன பயம்னாக்க, இது மாதிரிதான் போன தடவை ஆச்சு, கடைசியில முடிக்க முடியல, ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சுங்கிறதுனால தான் சரி. ஏன்னா இப்ப ஆரம்ப அதிகரணத்துக்கு எனக்கு எனக்கு ஒரு வாரம் ஆயிடும். அது எனக்கு இந்த மாதிரி அது நிறைய சமாச்சாரங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்புறம் உங்களுக்கு கடைசியில போர்ஷன் முடியாதனால அது வேகமா சொல்ற மாதிரியான ஒரு நிலைமை போன தடவை ஏற்பட்டது. அதை ரீசனாக கொண்டுதான் விலட்சணத்துவாதி எண்ணத்துக்கு 2 நாளைக்கு மேல எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் இன்னைக்கு சொன்னேன். இதை இப்ப நிறைய சமாச்சாரங்கள் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க புத்தகம் பாருங்க, பார்த்துட்டு கேளுங்க. இல்ல ஒருவேளை நான் சொல்றது வேகமா இருக்கு, பரவாயில்லடி நீ நிதானமாவே சொல்லும் அப்படின்னா ஃபார் அண்ட் பெட்டர், நான் நிதானமாவே சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு அதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னாலும் ஓகே. இல்ல சுவாமி, கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது சத்த கஷ்டமா இருந்தது. பட் ஓகே, பட் கொஞ்சம் எப்படியா இருந்தாலும் சேவிச்சு பார்த்தாதான் இது புரியும். அப்படி டக்குன்னு சொல்ல புரியுற அளவுக்கு அடி எனக்கு தோணல. இல்ல நீங்க பாருங்க, புத்தகம் பாருங்க. தாசன் அடியேன் சுவாமி. ரைட், ஓகே ஓகே. அப்ப முடிச்சுக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.